அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். நான் உங்கள் கலை. இன்றும் சித்தர்கள் நம்மோடு இருக்கின்றார்களா? அப்படி இருந்தால் நம் கண்களுக்கு ஏன் தெரிவதில்லை? இதோ அதற்கான காரணங்கள். இன்றும் சித்தர்கள் உலகில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனால் மனிதர்களின் கண்களுக்கு அவர்கள் புலப்படுவதில்லை. காரணம் இதோ குரு ஒருவர் அதற்கான கதையை கூறுகின்றார். வாருங்கள் கேட்கலாம். ஒரு துறவி தம்முடைய சீடர்களுடன் நகரத்திற்கு வருகின்றார். அந்த துறவிக்கு ஒரு சக்தி இருந்தது. தன்னுடைய உடலில் இருந்து ஒரு துளி இரத்தம் எடுத்து அதன் மூலம் குழந்தைகளின் நோய்களை உடனுக்குடன் குணப்படுத்தும் ஆற்றல் அது. இந்த செய்தி மெல்ல மெல்ல நகரம் முழுவதும் பரவியது. தனக்கு தேவியின் அருள் கிடைத்திருப்பதாகவும் அந்த அருளின் மூலம் தன்னுடைய இரத்தத்தில் மருந்து குணம் இருப்பதாகவும் அந்த துறவி கூறினார். அன்று முதல் துறவியின் இருப்பிடத்தில் பொன் வெள்ளிக்காசுகளும் பழங்களும் மலர்களும் பூஜைக்கான பொருள்களும் வந்து குவியத் தொடங்கின. ஏகப்பட்ட பெற்றோர்கள் தங்களின் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளுடன் துறவியின் ஆசிரமத்தை முற்றுகையிடலானார்கள். நோயால் வருந்திய சின்னஞ்சிறு குழந்தைகளின் கூட்டத்தைக் கண்ட துறவியின் மனதில் அன்பும் கருணையும் பொங்கி ததும்பியது. மறுகணமே துறவி தன்னுடைய ஆள்காட்டி விரல் ஒன்றை திரிசூலத்தில் அழுத்தினார். குபுகுபுவென்று இரத்தம் வெளிப்பட்டது. இரத்தத் துளிகளின் மகிமையால் குழந்தைகளின் நிலைமையில் உடனே முன்னேற்றம் கண்டது. பெற்றோர்களின் முகத்தில் வியப்பும் மகிழ்ச்சியும் பொங்கியது. ஒரு விரலில் இரத்தம் வருவது நின்றதும் துறவி தன்னுடைய இன்னொரு விரலை திரிசூலத்தின் மேல் வைத்து அழுத்தினார். உடனே இரத்தம் பீரிட்டு பொங்கியது. இதன் மூலம் குணமடைந்த நோயாளிகளின் கூட்டம் அங்கிருந்து மெல்ல மெல்ல நகரத் தொடங்கியது. ஆனால் நோயாளிகளின் வரிசையோ வளர்ந்து கொண்டே போனது. துறவியின் 10 விரல்களிலிருந்தும் இரத்தம் வெளியேறி முடிந்துவிட்டது. ஆயினும் நோயாளிகளின் வருகைக்கு அங்கு முடிவே இல்லை. அக்கம்பக்கத்து ஊரின் மக்களும் அங்கே வரத் தொடங்கிவிட்டார்கள். இதோ துறவியால் முடியவில்லை. அங்கு வந்த மக்கள் துறவி இருந்த குடிசைக்கு விரைந்து சென்று பார்த்தார்கள். அங்கே அவர்கள் கண்ட காட்சி, ஐயோ! கால்கள் ஒரு மரக்கிளையில் கட்டப்பட்டு துறவி தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தார். திரிசூலத்தால் குத்தப்பட்டு உடல் முழுவதும் சல்லடை கண்களாகி வெளுத்துப் போயிருக்கிறது. துறவியின் அருகில் கையில் ஒரு நோயாளி குழந்தையுடன் நின்ற பெற்றோர், சுவாமி, ஒரு துளி இரத்தம் மட்டும் என் குழந்தைக்கு தாருங்கள். எங்களுக்கு இது ஒரே ஒரு குழந்தை. தங்களிடம் வரக்கூடிய அந்த இரத்த துளியிலிருந்து என்னுடைய குழந்தை பிழைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஐயோ! நாங்கள் வரும்போது மட்டும் ஏன் இந்த இரத்தத் துளி வரவில்லை என்று புலம்பிக் கொண்டு நின்றார்கள். இன்றைய மனிதர்கள் அந்த நகரத்தின் அந்நாளைய மனிதர்களிலிருந்து வேறுபட்டு விட்டனரா? யோசித்துப் பாருங்கள். இல்லை என்பதுதான். மனிதனின் இயற்கை குணங்களை ஆராய்ந்து அறிந்த உளவியல் அறிஞர்களின் கூற்று. தாங்கள் குணமடைய வேண்டும் என்றால் யார் இரத்தம் தந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனிதன் தயாராகிக் கொண்டிருக்கின்றான். இது அன்று மட்டுமல்ல, இன்றும் தான். இதை பார்த்த இறைவன் என்ன செய்தார் தெரியுமா? இந்த சம்பவத்துக்கு பிறகு இறைவனும் இறைவியும் கொஞ்சம் உஷாராகிவிட்டனர். இந்த துறவியை போன்ற வரம் பெற்ற சித்தர்கள் இன்று கூட நம்மிடையே இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனால்
அவர்கள் இப்படி வெளிப்படையாக மனிதர்களிடையே செல்வதற்கு அவர்களுக்கு இறைவனால் அனுமதி தரப்படவில்லை. காரணம், தாங்கள் பிழைக்க வேண்டுமென்றால் யாரிடம் இருந்து எவ்வளவு இரத்தம் கிடைத்தாலும் அந்த இரத்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு யார் சரியாக இருக்கின்றார்கள்? மனிதர்கள்தான். அவர்களிடம் ஒரு அனுதாப உணர்ச்சியோ, ஐயோ இவர்களிடமிருந்து இவ்வளவு இரத்தம் வெளியேறுகின்றதே, இவர்கள் பிழைப்பார்களா என்ற ஒரு இரக்கம் கூட இல்லாத நிலைதான். இந்த நிலையை உணர்ந்த இறைவன் சித்தர்களை நம்மிடம் இருந்து மறைத்து வைத்திருக்கின்றார். ஆனால் வரம் பெற்ற சித்தர்கள் இன்றும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆனால் அனுமதி மட்டும் இறைவனால் மறுக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், சுயநலம் பிடித்த மனிதர்களால்தான். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.